ரெண்டாவது நம்ம அம்மா ஜாதி சமய வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆமாம், எல்லா சமுதாயமும் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் உண்டு. சரிங்களா? இந்த நம்ம திருவிழா நடந்துச்சு, ஆடி திருவிழா நடந்துச்சுன்னா திருவிழாக்கு மொதல் கொடியேற்ற நட வரும். இங்கே எல்லா சமுதாயம் ஒன்று போல இருக்குது. எல்லா சமுதாயமும் ஒன்று போல உட்காந்து அதாவது சந்தன முகம் பரிமாறுற நிகழ்ச்சி நடக்கும். இந்த நம்ம திருவிழா நடந்துச்சு, ஆடி திருவிழா நடந்துச்சுன்னா திருவிழாக்கு மொதல் கொடியேற்ற நட வரும். இங்கே எல்லா சமுதாயம் ஒன்று போல இருந்து எல்லா சமுதாயமும் ஒன்று போல உட்காந்து அதாவது சந்தன முகம் பரிமாறுற நிகழ்ச்சி நடக்கும். ஆமாம், இப்போ இல்லை, எத்தனை வருஷத்துக்கு முந்தி 1908 திருவிழான்னா அன்றைக்கி ஆரம்பிக்காங்கன்னா அன்றைக்கி இதை விட ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் திருவிழாமை, இல்லைங்களா? இன்றைக்கி அன்றைக்கே அம்மா வந்து எனக்கு என் பிள்ளைன்னா என்கிட்ட வர பிள்ளைங்க சரிசமமாக இருக்கும். வந்து தான் இன்றைக்கி முஸ்லீம் சாமியோட வர்றாங்க, நேரத்துக்கு நம்ம வர்றாங்க, நம்மளோட அவங்க தான் கும்பிடுவாங்க. ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருநெல்வேலிக்காரவர், அவர் டெப்டி கலெக்டராக இருக்காங்க. இப்போயும் பேர் பூரா கிறிஸ்டின் தான், அவங்க பேர் வச்சுருவாங்க. ஆனால் அவங்க பிள்ளை பிறந்த நாளுக்கு முதல் நாளுக்கு வந்து மொட்டை போட்டு போவாங்க. இங்கே வந்து என்னை வந்து பார்த்துட்டு வந்துட்டு, சார் நம்ம குலதெய்வம் அம்மா தான், கிறிஸ்டின் மாறினா அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது அப்படி இருக்கட்டும், குடும்பத்தோடு வந்து எல்லாருமே. இந்த ஆச்சரியம் எங்கே நடக்கும் பாருங்கள், நம்ம மட்டும் தான் நடந்துட்டு. அதனால் அம்மாவோட பெரிய நாளுங்க பெருகிட்டு இருக்குது. இப்பயும் பார்த்திங்கன்னா இந்த நலத்திட்ட உதவிகளாம் நடந்து முடிஞ்சுன்னா அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு நிறைவேற்றிட்டு சந்தோஷமாக ரிலாக்ஸாக போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட கருணையினால நல்லா இந்த ஆட்சியில் நல்லா பண்ணியிருக்காங்க. அமைச்சர் நல்லா பண்ணியிருக்காங்க.